1989 வருடம் ஒரே வருடத்துல உலகநாயகன் கமலஹாசன் 3 வெவ்வேறு மொழிகள்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஆண்டு. அந்த 3 மொழிகள் தமிழ்ல அபூர்வ சகோதரர்கள் சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்துல, தெலுங்குல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல இந்திருடு சந்திருடு, மலையாளத்துல ராஜீவ்குமார் இயக்கத்துல சாணக்கியன். இந்த 3 படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. இதுல என்ன பியூட்டின்னா 3ல 2 படங்களுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான பிலிம்ஃபேர் அவார்டும் அவருக்கு கிடைத்தது. அபூர்வ சகோதரர்கள்ல 3 ரோல்ல நடிச்சிருந்தாரு. அப்பா 2 பையன் 3 ரோடு. அப்பு, ராஜா, சேதுபதி இந்த 3 கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்திரடு சந்திரடுல 2 கேரக்டர், ஒரு மேயர் ஒரு கேரக்டர், இன்னொரு இந்திரன் சந்திரன் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அங்க 2 கேரக்டர். அதே மாதிரி சாணக்கியன்ல ஒரு கேரக்டர் ஜான்சன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த வருடம் இன்னொரு படமும் அவர் நடிச்சிருக்காரு, வெற்றி விழா. அதுவும் மிகப்பெரிய ஹிட். பட் இப்ப ஒரே வருடத்துல 3 படங்கள் அப்படிங்கிறது தானே ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஒரு ஹீரோ ஒரே வருடத்துல 3 படம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரெண்டா இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது உலகநாயகன் ஏன் உலகநாயகன் அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள் ஹிந்தியிலையும் ரீமேக் பண்ணி அது டப் பண்ணி அப்பு ராஜாங்கிற பேர்ல அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்திருடு சந்திருடு தமிழ்ல இந்திரன் சந்திரன் பேர்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சாணக்கியன் மலையாளத்திலேயே ஒரிஜினலா தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ அதனாலதான் இஸ் அ பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறோம்.